ஹாய்! எல்லா குட்டீஸ்க்கும் ஹேப்பி சில்ட்ரன்ஸ் டே. ஸோ எங்க வீட்டு குட்டி என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷலா எனக்கு பீட்ஸா வேணும் வாங்கி குடுங்க அப்படின்னு கேட்டுட்டாரு. அவனுக்காக பீட்ஸாலாம் வெளிய ஆர்டர் பண்ணல. சரி நம்மளே வீட்ல பண்ணலான்னு சொல்லிட்டு, காலையிலேயே கேட்டிருந்தான் அப்படின்னா, நான் வந்து அந்த பீட்ஸா டோலாம் ரெடி பண்ணியிருப்பேன். பட் பரவால்ல, என்னைக்காவது ஒரு நாள் தானே செய்றோம். அப்படின்றனால பீட்ஸா பேஸும், பீட்ஸாவோட சாஸுமே வெளிய வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ யூசுவலா நான் பீட்ஸா சாஸ்லாம் வீட்லயே பண்ணி வச்சுருவேன். இந்த வாட்டி தான் பண்ணாம விட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பீட்ஸா டோல செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆதியக்குட்டிக்கு வந்து பீட்ஸாவோட ஃப்ளேவர் இருக்கு இல்லையா, அந்த மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ்லாம் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால சின்ன குழந்தையிலேருந்தே அந்த பீட்ஸா ஃப்ளேவரிங் வச்சு சாப்பாடு பண்ணி குடுத்தேன்னா கடகடன்னு சாப்பிட்டுருவான். நான் அவன்ல வச்சுட்டு எனக்கும் ராகுலுக்கும் மில்க் ஷேக் போடலாம் அப்படின்னு சொல்லி பனானா வச்சு மில்க் ஷேக் தான் பண்ணேன். அதுக்குள்ளே இவங்க எப்பயாவது ரெடி ஆயிடுச்சா, ரெடி ஆயிடுச்சான்னு சொல்லி சுத்திக்கிட்டே இருந்தாங்க அவன் பக்கத்துலயே. சரி இருடா கொஞ்சம் ஆறட்டும் அப்படின்றதுக்குள்ளேயே அவன் பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். ஸோ அவனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இந்த பீட்ஸா முன்னாடிலாம். இந்த சில்ட்ரன்ஸ் டேக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன ஸ்பெஷலான ஒரு டிஷ் செஞ்சு கொடுத்தீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். எனக்கு வந்து வெளியே பீட்ஸா வாங்கியிருந்தா கூட இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பேனோ என்னமோ தெரியல. ஆனால் வீட்லேயே நாங்கள் 3 பேரும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக வந்து இந்த பீட்சாவை பண்ணி சாப்பிட்டது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஒன்றா சேர்ந்தா என்ன டிஷ்ஷெல்லாம் செஞ்சு சாப்பிடுவீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.